வணக்கம். இந்த வீடியோல ரொம்பவே அழகான கலர்ஃபுல்லான பேப்பர் வச்சு ஃபெதர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. நிறைய திங்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட் கலர் பேப்பர், வுடன் ஸ்டிக்கு, க்ளூ, அப்புறம் கத்திரி, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் பாதியாக அப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இந்த ஒரு பக்கம் இந்த மாதிரி பாதியாக மடித்து அதையும் இன்னொரு பாதியாக மடிச்சுக்கலாம். இப்போ ஓப்பனா இருக்கிற பக்கம் வந்து இந்த சைடு வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க் மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஓப்பனா இருக்கிறது என்னோட ரைட் சைடில் இருக்கு. அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டா ஒரு லீஃப் ஷேப்ல கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் மடிச்சுட்டு இந்த மாதிரி மேல் நோக்கி கத்திரியை வச்சு அப்படியே கட் பண்ணிட்டே வரணும். அதோட மடிப்போட எண்டு வரைக்கும் போகாம முக்கால்வாசி தூரம் வரைக்கும் நெருக்கமா பக்கத்துல கட் பண்றது நம்மளுக்கு அழகான ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். எவ்வளோ பக்கத்துல உங்களால கட் பண்ண முடியுதோ அவ்வளோ பக்கத்துல கட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேல் நோக்கி ஸ்ட்ரெயிட்டா இல்லாம மேல் நோக்கி இப்படி போகணும் லைன். அந்த மாதிரி இந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணணும். இதுல வந்து இந்த கட் பண்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதே மாதிரியே இந்த எண்டு வரைக்கும் இப்படி கிராஸா பக்கத்துலயே கட் பண்ணிட்டே வரணும். இது வந்து நீங்க எவ்வளவு பெருசு வேணாலும் நீங்க பண்ணலாம். இந்த சைஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பெரிய ஃபெதர்ஸா வேணும்னா நீங்க பெரிய பேப்பர் வச்சு நீங்க பண்ணலாம். சின்னதா வேணும்னாலும் குட்டியா பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. கடைசி எண்டு வரைக்கும் நீங்க கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நிறைய பேப்பர் வச்சு மடிச்சதுனால, ஒரே பேப்பரே வந்து நம்ம 4ஆ மடிச்சதுனால நம்மளுக்கு வந்து ஒரே இதுலயே வந்து 4 ஃபெதர்ஸ் கிடைச்சிரும். இப்போ வந்து கேர்ஃபுல்லாக இப்படி விரிச்சு விட்டு ஒரு ஃபெதரா எடுத்துடலாம். பாருங்க, நம்ம ஒரு தடவை கட் பண்ணதுலேயே 4 ஃபெதர்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்து இந்த நார்மலாக ஒரு வுடன் ஸ்டிக்கு, நீங்கள் இல்லாட்டி வந்து வீட்டில் ஏதாவது ஒரு இந்த மாதிரி குச்சி இருந்தால் போதும். அதில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இந்த ஃபெதரோட பின்னாடி நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ பின் பக்கம் தான் அந்த குச்சி தெரியும், முன் பக்கம் வந்து தெரியக்கூடாது. அதனால பின்னாடி வச்சு ஒட்டணும். அந்த ஃபெதரோட எண்டு வரைக்கும் இல்லாம பாதி வரைக்கும் இந்த குச்சி இருந்தா போதும். இதே மாதிரியே 4 இதுக்குமே நம்ம ஒட்டிடலாம். நீங்க வந்து நிறைய கலர்ஸ்ல இந்த மாதிரி ஃபெதர்ஸ் செஞ்சு அதை ஒரு வாஸ்ல ஃப்ளவர் வாஸ் இருக்கு இல்லையா, அதுல போட்டு வச்சிங்கனாலே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நான் வந்து நிறைய கலர்ஸ்ல இந்த மாதிரி ஃபெதர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெட்டு, ஆரஞ்சு, கிரீன், ப்ளூ, அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இந்த மாதிரி பண்ணது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.